நம்ம இங்கே வண்டியை பார்க் பண்ணிக்கிறோம். இப்படி தான் மேலே ஏற போகிறோம். பூண்டி ஏரி இதுதான். வாங்க எப்படி ஏறுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஒத்தடி பாதையை தான் நமக்கு ஏறி பார்ப்போம், என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் பார்த்துட்டு இறங்க போகிறோம். ஏரியில் குளிக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல, அலோவ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு காலையிலே நான் காட்டணும்னு நினச்சேன் இல்லையா, காலையில் வரும்போது கண்டிப்பாக பூண்டி ஏரி பார்க்கலான்னு. அதே மாதிரி படா பாப்பாண்ணா இதுனா ஏரியா இல்லை கடலா? இவ்வளோ பெருசாக இருக்குது. வேறு லெவல் ஸ்பாட்டுங்க இது. அங்கே பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சின்னுக்குறாங்க எல்லோரும். இங்கே பாருங்களா, உட்காரத்துக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. இவ்வளோ பெரிய ஏரி பக்கத்தில் இந்த மாதிரி உட்காரத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. ஈவினிங் டைமில் உட்காந்து வேறு லெவலில் இருக்கோங்க இங்கே. அடாடா பயமாக இருங்க, உட்காந்துன்னு ரசிக்கலாம் போல். அதான் நம்ம வீட்டாண்ட இருக்கிற சம்பரம்பக்கம் ஏரியும் போயிருக்கேன். அங்கெல்லாம் இந்த மாதிரிக்கு இல்லை. அதே மாதிரி வந்து புழல் ஏரிக்கும் போயிருக்கேன். அங்கேயும் வந்து இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சிடல. அதாவது இந்த ஏரிக்கு நம்ம உட்கார்ந்து பார்க்குற மாதிரி ஒரு சின்னதாக பார்க்கு மாதிரி இருக்குங்க. இது இந்த சைடும் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டு பார்த்தீங்களா, அந்த ஆப்போசிட்டு சைடாக வந்து சின்னதாக உட்காந்து பார்க்கு மாதிரி இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க இங்கேருந்து பார்க்கும்போது வியூ. எப்பவுமே ஏரியை பொறுத்த வரைக்கும் ஏரி கீழே இறங்குற மாதிரிலாம் எங்கேயுமே இல்லைங்க. இந்த பூண்டி ஏரியில் இருக்குங்க. பூண்டி ஏரியில் கீழே இறங்கி நம்ம உட்காந்து பொறுமையாக பார்க்குற மாதிரியே இருக்குங்க.